வணக்கம். காலம் கெட்டு கிடக்குங்க. இந்துக்கள் வெளியே நடமாடவே முடியாத எடுத்தது. போன வருஷம் அதாவது என்னென்னா 22/4/2025 பெகல்காமில் சுற்றுலா பயணிகள், அதாவது அந்த நேரத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் இந்தியா முழுவதும் போயிருக்காங்க. அப்போ கொஞ்சம் பேர்த்த அந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் நீ இந்துவான்னு கேட்டு கேட்டு சுட்டுருக்கலாம். அந்த வடு மிகப்பெரிய வடு, அது பாரத நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் எதிரொலிச்சது. பிரதமரே வந்து ரொம்ப வேதனைப்பட்டார். அது சொன்னால் போய் மோடிக்கிட்ட போய் சொல்லு, நான் இந்துவை சுட்டுட்டேன்னு சொல்லு அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அது நடந்து ஒரு வருஷம் கூட ஆகலைங்க. இப்போ போன 27/4/2026 அதிகாலையில் மும்பையில் ஒரு முஸ்லீம் நேராக போயிருக்கிறான். 2 காவலாளி உட்காந்துருக்காங்க. இங்கே உனக்கு மசூதி எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிருக்கான். அவருக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் போயிட்டு திரும்பி வந்து உனக்கு கல்மா ஓத தெரியுமான்னு கேட்டிருக்கான். கல்மானாலே என்னென்னு தெரியாது. கல்மா ஓத தெரியுமான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? தெரியலன்னு சொன்னோடனே கத்தி எடுத்து குத்திருக்கானுங்க. அவனோட பேர் என்ன தெரியுங்களா? சயீப் சுபேர் அன்சாரி. அவன் அமெரிக்காவில் 2020 வரைக்கும் அமெரிக்காவில் இருந்திருக்கிறான். அமெரிக்காவில் விசா முடிஞ்சு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. அவனோட பொண்டாட்டி ஆப்கான் வம்சாவளியை சேர்ந்தவங்க. அவங்க இப்போ அமெரிக்காவிலேருந்து சம்பாதிச்சு அனுப்புகிறாங்க. அந்த காசை வச்சு தின்னுட்டு இன்னைக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டுருக்கிறான். உடனே போய் அந்த போலீஸ் எல்லாம் போய் வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லேப்டாப் எடுத்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கடிதத்தை எடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தெல்லாம் பார்க்கும்போது IS பயங்கரவாதி அவங்களுடைய சம்மந்தப்பட்ட கடிதங்கள் இருந்திருக்குது. இன்னொன்று இந்த லோன் உல்ஃப். இந்த லோன் உல்ஃபுங்கிறத நம்ம கேள்விப்படாத பேராக இருக்குது. லோன் உல்ஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதாவது IS பயங்கரவாதி தெரியும், அல்லுமா தெரியும், அல் கொய்தா தெரியும். இதென்ன லோன் உல்ஃப்? லோன் உல்ஃப் அப்படின்னா ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பில் பயிற்சி பெற்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து அவன் சொந்த வேலைக்கு போயிடுவான். அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே என்ன அப்படின்னா, நீ மக்களோட மக்களாக இருக்கணும், உனக்கு அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும், அவ்வளோதான். நீ திடீர்னு பார்க்குற உனக்கு பிடிக்காத விஷயங்கள், அதாவது நம்ம மார்க்கத்துக்கு எதிரான விஷயங்கள் நடந்துச்சுன்னா உடனே உன்னோட பயங்கரவாதி தீவிரவாதி காட்டு அப்படிங்கிறதா இந்த லோன் உல்ஃப். இப்படி இந்தியாவில் எத்தனை பேருங்க இருக்காங்க? இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா யாரை கண்டுபிடிக்கிறது, என்ன பண்ணுறது? இல்லை இந்த பாரத நாட்டில் நம்ம வாழலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வராங்க. அதாவது தீவிரவாதனா நேரடியாக எதிர்க்கிறது வேற, ஒரு குண்டு வெடிப்புனா இந்த அமைப்பு பொறுப்பேற்கிறது வேற. இவன் மக்களோட மக்களாக இருப்பான், திடீர்னு போவான், திடீர்னு தாக்குதல் நடத்துவான். அப்படித்தான் நடந்துச்சு இந்த தாக்குதல். எப்படிங்க? திடீர்னு அதிகாலை வராரு, வந்தவுடனே பள்ளிவாசல் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அவங்களுக்கு தெரியல. அவங்க உடனே திரும்பி வந்து கல்மா ஓத தெரியுமான்னு கேட்குறான். கல்மானாலே என்னென்னு தெரியாது. கல்மா ஓத தெரியுமான்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? 2 காவலாளியில் திருதுன்னு முழிக்க கத்தி எடுத்து 2 பேர்த்தையும் குத்தியிருக்கிறான். இந்த மாதிரியான சம்பவங்கள் பாரத தேசத்தில் எங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு பயமாக இருக்குது. யாரை நம்புறது, எப்படி நம்புறது? இங்கிட்டு பார்த்தோம்னா ஒரு பக்கம் ரோஸ் மில்க் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரோஸ் மில்க் வாங்கி நம்ம குடிக்கிறோம். அந்த ரோஸ் மில்கில் கொடுக்குற இடத்துல கூட அந்த லோன் உல்ஃப் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை இந்துக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். நாம் தெளிவாக முடிவு பண்ணணும். என்ன அப்படின்னா, யாராவது சம்மந்தம் இல்லாத ஆளுங்க நம்மளை வந்து ஏதாவது இஸ்லாமிய சம்மந்தப்பட்டது கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படித்தான் இந்த மும்பை சம்பவம். இது நமக்கு ஒரு உதாரணம். இந்திய நாட்டில், நம்ம பாரத நாட்டில் சமீபத்தில் இந்த மாதிரியான தாக்குதல் நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே ஒரு முழுமூச்சா செயல்பட்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கைது செய்யணும். நன்றி, வணக்கம்.